இன்னைக்கு நம்ம சைக்காலஜி உலகத்தில் ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க. என்னடா சைக்காலஜின்னு ஒன்று நீங்கள் போர் அடிச்சிடணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஜாலியான கான்செப்ட். நம்ம லைஃப்லேயும் நிறைய தடவை நம்ம இதை பார்த்துருப்போம். பட் ஆனால் இது அதுதான் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ குழப்பலாம். நான் சரவணகுமார். அந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றிலாம் பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இவான் பாவ்லோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த நாய் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ஆசைப்பட்டு ஒரு நாயை போய் பக்கத்தில் உட்காந்து உத்து பார்த்துட்டு இருந்தார். இவர் உத்து பார்க்க அவரும் உத்து பார்க்குது. நீ என்ன பண்ண போற அப்படின்னு இவர் கேட்க, இவர் பார்க்க, அது நீ என்னடா பண்ண போற அப்படின்னு இவரை பார்க்க. அப்பதான் ஒன்று புரிஞ்சுக்கிச்சு, நாய் நம்ம கமாண்டுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்றத நம்ம இவான் பாவ்லோவ் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ தலைவர் என்ன பண்றாரு, ஒரு பெல்லை தட்டுறாரு, சாப்பாடு வைக்கிறாரு. தர ஓகே, நாய் சாப்பிடுது. ரெண்டாவது தர அதே மாதிரி திருப்பியும் பெல்லை தட்டுறாரு, சாப்பாடு வைக்கிறாரு. பெல்லை தட்டுறாரு, சாப்பாடு வைக்கிறாரு. இப்போ அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த பெல் சத்தம் கேட்டாலே ரைட்டு நமக்கு சாப்பாடு வரப்போகுது அப்படின்றத அந்த நாய் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும்லாம், நாய்ங்களாம் வாழாடிட்டே உடம்பாடிட்டே ஆடும்லாம், அந்த மாதிரி அந்த மென்டாலிட்டிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இவன் பாவ்லோவ் இதை வந்து அழகாக சொல்கிறாரு. இதை தான் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதுக்கு இந்த கண்டிஷன் இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் புரிஞ்சுக்கிச்சுல, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்ம நிறைய விஷயத்த வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதை வந்து என்ன சொல்லணும்னா, அன்கண்டிஷனல் சிம்லஸ் அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். அதாவது முதல்ல நாய்க்கு அதுவாக சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்துச்சு, ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி நாக்கு சுரந்துட்டு இருந்துச்சு. அதாவது இப்போ இவர் மணி அடிச்சு சோறு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாய் என்ன பண்ணும், கிடைச்சதை சாப்பிடும், சாப்பிடக்குள்ள அதுக்கு நாக்கு சுரக்கும்ல. அது வந்து அன்கண்டிஷனல். இப்போ கண்டிஷனோட அவர் என்ன அதை பண்ண வச்சிட்டாருன்னா, மணி அடிக்கிறேன் அப்போதான் உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கணும் போது அந்த மணி அடிக்கிறது ஸ்டிமுலஸ், நாக்கு சுரக்கிறது ரெஸ்பான்ஸ். அன்கண்டிஷனலாக அது செஞ்சதை இப்போ ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணி அவர் அதை செய்ய வச்சுட்டார் அந்த நாயை. இப்போ இதில் இதே மாதிரி தான் இப்போ நம்ம பாருங்களேன், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நமக்கு உடனே கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருதுல. எப்படி நமக்கு அந்த பெல் சத்தம் கேட்டவுடனே அடடா பெல் சத்தம் கேட்டுருச்சு, அடா மேக்ஸ் பீரியட், ஐயோ இந்த அம்மா வந்து நமக்கு டெஸ்ட் வச்சிருமே அப்படின்னு நம்ம எப்படி ஒரு பேனிக் மோடுக்கு போகிறோமோ, அந்த கண்டிஷன் பெல் அடிக்கிறாங்க, ரைட்டு பெல் அடிச்சா இப்போ அடுத்து வர போகிறது மேக்ஸ் பீரியட், ஐயோ நமக்கு எக்ஸாம் வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பயப்படுறது வந்து ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். இதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் கேட்டாலே நமக்கு இங்கே ஐயோ நாக்கு வர ஆரம்பிச்சிருது, ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ரெண்டாவது எக்ஸாம் நினைச்சாலே அது பயமாகி எல்லாரும் கை கால் உதற ஆரம்பிச்சிடுறது. மூணாவது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தாலும் அடடா நமக்கு யாரோ லவ் யூ அமைச்சிருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சி சந்தோஷமா திறந்து பார்க்குறது. சும்மா ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் தான் வந்திருக்கும். அப்புறம் அந்த சினிமாலாம் வில்லனோட பிஜிஎம் வந்துட்டாலே ரைட்டரா இப்போ ஃபைட் சீன் இருக்குடா அப்படின்னு நம்ம மண்டைக்கு நாமளே சொல்லிக்கிறது. அடுத்தாவது ஆனால் ஒருத்தன் சந்தோஷமா சிரிச்சு ஒரு நல்ல லவ் சாங் பாடிட்டானால் அடடா பையன் கமிட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு எடுத்துக்கிறது. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்மளே சில விஷயத்துக்கு வந்து டியூன் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை தான் இவன் பாவ்லோவ் அந்த நாயை வச்சு சொல்லியிருந்தாப்புல. இதை தான் இந்த விளம்பரத்துறை வந்து நிறைய யூஸ் பண்ணி நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க, நம்மளை நல்லா யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பர்ஃப்யூம் அடிச்சிங்கன்னா போதும்ப்பா பெண்கள் அப்படியே உங்களை மாதிரி மொச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதெல்லாம் பார்த்தாலே என்ன பண்ணி தொலைகிறதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது இந்த சாக்லேட் சாப்பிட்டாலே சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கும், ஐயோ பெண்கள் இதை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எழுத்துக்கொண்டே கும்பிடுறது. உண்மையாகவே இப்படி இந்த சாக்லேட் இந்த அளவுக்கு பெருசானது காரணமே இவங்க போட்ட இந்த மாதிரி விளம்பரத்தால தான். இந்த என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. எந்த காலத்தில் வந்து பையன் ஒரு பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான், பூ வாங்கி கொடுப்பாங்க, லெட்டர் கொண்டு போய் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தானையா இருந்துச்சு. எப்பயா இந்த மாதிரி காஸ்ட்லி சாக்லேட் வாங்கி கொடுக்குற பாரம்பரியத்தெல்லாம் உண்டாக்குனீங்க? எல்லாம் இந்த விளம்பரம் பண்ண வேலை. சாக்லேட் கொடுத்தா பெண்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இப்ப பாருங்க எப்படி ஒரு கண்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. சாக்லேட் ஹாப்பினஸ், பர்ஃப்யூம் பெண்கள் நம்ம இப்படி சூழ வருவார்கள். இந்த கிளாசிக் கண்டிஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்மளோட நிறைய ரெஸ்பான்ஸ் நம்மளோட சொந்த ரெஸ்பான்ஸாவே இருக்காது. ஏதோ ஒரு கமாண்டுக்கு அதை பேஸ் பண்ணி ஃப்ரீடமா நம்ம எதுவும் முடிவு எடுக்கிறது இல்லை. அந்த கமாண்டுக்கு அவங்க எப்படி அந்த நாய் அந்த பெல் அடிச்சவனே அதுக்கு எப்படி நாக்கு சுரக்க ஆரம்பிச்சதோ சாப்பாடு வரப்போகுதுன்னு, அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சுற்றி இருக்கிற விஷயங்களால அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்றோம். அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ்ன்றது ஒன்று நம்ம லைஃப்ல இப்போதைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம மனசே கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இது நடந்தா இதை பண்ணணும், இது நடந்தா அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்டிஷனை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸை உண்டாக்கலாம். அப்படி சேஞ்சஸ் உண்டாகும் போது நமக்கே தெரியாம நம்ம க்ரோ ஆகும். உண்மையாவே மற்றவங்களுக்கு நம்ம முட்டாள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் ஒரு விஷயத்த செய்யும் போது நம்ம அதை யோசிச்சு இல்லை இது அப்படின்னாலே போதும், தனியா ஒருத்தன் யோசிக்கிறானாலே இவங்களால தாங்கிக்க முடியாது, பொறுக்காது. உடனே அவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை அவனை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இவன் கூட்டத்துலேருந்து தனியா போலாம்,
எப்படி இந்த பையன் தனியாக நிற்கிறான், யார் இவனுக்கு இந்த தைரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லி கசர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்கிறது என்னன்னா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மக்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம முடிஞ்ச வரையும் இந்த மாதிரியான ட்ரிகர் பாயிண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பிஹேவியர், நம்ம பேசிக்காக நம்மளோட இன்னசென்ஸுக்கு இது சரி தப்பு படுதா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம முடிவு எடுக்கணும். பேவ்லோவ் எப்படி மணி அடித்து அந்த நாயை கண்ட்ரோல் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிஹேவியரை மாற்றிக்கிட்டு நல்ல ஹேபிட்ஸை நம்ம லைஃப்பில் பில்ட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன். மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.